Hello friends, welcome to Elegant Designer. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்னு சொல்லுவாங்க, பானி ஸ்டிச்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டிச்சை நம்ம எப்படி போடுறது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டிச்சஸ் வந்து அதாவது எந்த இடத்துலையுமே ஷார்ப் எட்ஜ் இல்லாமல் அதை போடணும். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற த்ரெட்டு வந்து டயாலஜியில் சில்வர் கலரில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன் இந்த வட்டம். நீடில் வந்து துலிப் நம்பர் 23 தான் யூஸ் பண்ணுறேன். இங்கேருந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜே வராமல் ஃபுல்லாமே பெண்டாக இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து அந்த மாதிரி வரணும்னா ஸ்டிச்சஸ் நம்ம குட்டி குட்டியாக போட்டால் தான் அந்த மாதிரி வரும். இந்த ஸ்டிச் வந்து நமக்கு வரணும்னா செயின் ஸ்டிச் நல்ல ப்ராக்டிஸ் இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த ஸ்டிச் வரும். குட்டி குட்டியாக போடுற அளவுக்கு செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். குட்டி குட்டியாக போடும்போது தான் அந்த ஷேப்பும் நீட்டாக வரும் நமக்கு இந்த இதுக்கு. அதே மாதிரியே பெண்டும் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஷார்ப் எட்ஜ் நமக்கு வராமல் இருக்கும். வளையிற இடத்துலலாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் போடுங்க. கண்டிப்பாக அந்த ஃபில்லிங் வந்து நீட்டாக வரும். இந்த வாட்டர் ஃபில் வந்து ஈஸியாகவும் நீட்டாகவும் வந்துடும். இந்த இடத்துல நான் எண்ணாட் போட்டு முடிச்சிடுறேன். நம்ம இங்கே போட்டிருக்கிற மாதிரி பெரிய சைஸில் வாட்டர் ஃபில் ஸ்டிச் போட மாட்டாங்க. யூஸ்வலாக குட்டி குட்டியாக போட்டால் இது இன்னும் அழகாக இருக்கும். அதே மாதிரியே வந்து இது வந்து பார்டருக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஷேப்பை எந்த ஷேப்பை வேணாலும் இது யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணலாம். பார்க்குறதுக்கு நீட்டாகவும் கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த மேங்கோ ஷேப்க்கு வந்து நம்ம எப்படி வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போயும் வந்து நான் டயாலஜியில் சில்வர் ஜரி தான் யூஸ் பண்ணுறேன். நீடில் நம்பர் 23 தான் யூஸ் பண்ணுறேன் துலிப் பிராண்டில். இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜு இல்லாமல் வளைவாக கொண்டு போனால் போதும். இதுக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது. நம்ம இதில் வந்து ட்ரா பண்ணி வச்சுட்டுலாம் போட முடியாது. ஃப்ரீ ஹேண்டாக தான் போடணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ட்ரா பண்ணாமலே வந்து போட பழகுங்க. டிசைன் மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஃபில்லிங்கை கர்வ்ஸ் வர எல்லா இடத்துலையுமே குட்டி குட்டியாகவே போடுங்க. வளைச்சு கொண்டு வந்தீங்கன்னா அது நீட்டாக வந்துடும்.
இந்த மாதிரி இதுக்கு மேலே போக பாதை இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த சைடில் எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கேருந்து போடணுமோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நான் எண்ணாட் போட்டு முடிக்கிறேன். இந்த இடத்துல நான் எண்ணாட் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ இதுக்கு அவுட்லைன் போட்டுருவோம். நான் அதே சில்வர் சரி வச்சே வந்து அவுட்லைன் போடுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை நான் சில்க் த்ரெட்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட்லையும் இதை வச்சு ஃபில் பண்ணலாம். சில்க் த்ரெட்டில் இதை ஃபில் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். அதே மாதிரி சரியும் நல்லா தான் இருக்கும். உங்கள் ப்ளவுஸ் கலர் பொறுத்து நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கலர் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சரி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்லிங்க்கு கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்துட்டு எண்ணாட் போட்டு முடிச்சிடணும்.
இது வந்து ஸ்ட்ரைட் லைனில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. எந்த டிசைனுமே வந்து இதை வச்சு ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம செக்குடு பேட்டர்ன் இருக்கும்ல, அந்த பேட்டர்ன்லேயே இது வந்து அல்டர்னேட்டாக யூஸ் பண்ணலாம். ஒரு செக் பேட்டர்னில் வேறு மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு செக் பேட்டர்னில் வாட்டர் ஃபில் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த டிசைனை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அதில் வேரியேஷன்ஸ் தெரியும். அதே மாதிரி இதை வந்து சில்க் த்ரெட்லேயும் யூஸ் பண்ணலாம். சில்க் த்ரெட்லேயே வேறு கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இந்த அவுட்லைனை வந்து வேறு கலரில் மாற்றலாம். உள்ளே இருக்கிற ஃபில்லிங்கை வேறு கலரில் மாற்றலாம். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இன்னும் எந்த இடத்துல எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்ன்ற ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து நம்ம வந்து செக்குடு பேட்டர்னில் அங்கங்கேயும் யூஸ் பண்ணலாம். வேறு எந்த மாதிரி ஷேப்ஸ்லையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து செக்குடில் எப்படி போடலாம் அப்படின்றத காட்டுறதுக்காக ஒரு சாம்பிள் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.